இன்னைக்கு 6ஆம் தேதி. சோத்திரம், சோத்திரம், ஹalleluya, சோத்திரம், ஹalleluya. 6வது நாள் சோத்திரம், சோத்திரம். அனுசரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. 6வது நாளை அனுசரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாள்ல ஜெபத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கர்த்தர் நம்மளோடு இடைப்படும்படியாக நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போமா? ஹalleluya. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகிறார். ஹalleluya. அநேக இடத்துல பேசுகிறார். ஹalleluya. ஒரு சிலர் சொன்னாங்க, சில நெட்வொர்க் கட் ஆகுதுன்னு. ஆனா எல்லாத்தையும் அதெல்லாம் ஆண்டவர் மாற்றி நல்ல ஒரு ஹalleluya, எந்த ஒரு மின்சார தடையோ அல்லது எந்த ஒரு போன் தடையோ இல்லாதபடி கர்த்தர் நடத்துவாராக. அது மாத்திரம் ஒரு சில விசுவாசிகள் சொன்னாங்க, இந்த மாதிரி உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஜெபிக்க எங்களுக்கு ஒரு பலன் தெரிகிறது. ஹalleluya. எங்க வாழ்க்கையில ஒரு சில அற்புதங்கள் நடக்கிறது. ஹalleluya. எங்க வாழ்க்கையில சில அற்புதங்கள் ருசி பார்க்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஹalleluya. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய கண்ணீர்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஓ, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹalleluya. உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் மறக்கவில்லை. ஹalleluya. நிச்சயமாகவே பலன் உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஓ, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹalleluya, 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 ஹalleluya. நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya. நல்ல ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த ஹalleluya 21 நாள் உபவாச ஜெபத்துல ஆண்டவர் ஒருவேளை உணவை தவிர்த்து, இந்த இரவு வேளை உணவை தவிர்த்து, ஹalleluya, ஒரு சிலர் மார்னிங் கட் பண்ணிக்கிறாங்க. எப்படியோ தேவன் அவர்கள் வழி நடத்தும்படி ஹalleluya, ஒரு நாளைக்கு ஒரு நேரத்தை உணவை கட் பண்ணி ஹalleluya, நாங்கள் ஒரு தரிசனத்தோடு ஆண்டவரே யோவேல்ல சொல்லிக்கிறபடி பரிசுத்தமான உபவாச நாளை நியமிக்கும்படியாக, அனுசரிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹalleluya, ஹalleluya. யோசனையில் பெரிய தேவன் உங்களோடு இருக்கிறார். ரகடமா ஆந்த ரோகடரமா. என்ன செய்வதென்று சொல்லி குழம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், உன்னுடைய யோசனை எல்லாம் காட்டிலும் பெரிய தேவனாக நான் இருக்கிறேன். நான் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பேன். நான் யோசனையில் பெரியவரும் செயலில் மகத்துவமுள்ள தேவனாக இருக்கிறேன். ஒரு யோசனை கொடுத்து செயலில் நடத்துகிற தேவனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் இந்த இரவு வேளையில் ஒரு வாக்குத்தத்தோடு தொடங்குகிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. நீங்க எங்களை யோசிக்க வைப்பீங்க ஆண்டவரே. பெரிய வழியில யோசிக்க வைப்பீங்க அப்பா. யோசனைகளை கொடுத்து செயல்படுத்துகிற தேவனாய் இருப்பீங்க ஆண்டவர். செயல்படுத்தி நடத்துவீங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்பி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்க? யோசனையில் பெரியவர், செயலில் மகத்துவம் உள்ளவரே. ஹalleluya, ஹalleluya. நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். ஓ ராகடா தீரபா தீரகடரா ஷகதரபா. நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற தேவன். ஹalleluya, 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 ஹalleluya. அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். ஹalleluya. நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், ஆலோசனை சொல்லுவேன். இன்னைக்கு ஆண்டவர் தொடக்கத்திலே ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தையை கொடுக்கிறார். யாரோ ஒரு குழப்பத்தில் இருக்கிறேன்னு தெரியல, பட் ஆனா ஆண்டவர் சொல்றார், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் சொல்ற, உனக்கு நான் ஆலோசனை கொடுப்பேன். ஹalleluya. உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். ஹalleluya. நான் யோசனையில் பெரிய தேவனாக, அந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருது, யோசனையில் பெரிய தேவனாய் இருக்கிறேன், செயலில் மகத்துவமானவராய் இருப்பேன். ஹalleluya, ஹalleluya. என் ஜனமே, நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். என் ஜனமே, என்னுடைய ஆலோசனை உனக்கு நிறைவேறும். நான் சொல்லுகிறவைகள் நிறைவேற்றுவேன். நான் உனக்கு கட்டளையிட்டதை நிறைவேற்றுவேன். நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிப்பேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. ஓசனா, ஓசனா, ஓசனா. செயல்களிலே வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை,
ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை சொல்லுவோம். ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தரின் அறிவே நம்மளை நிரப்பட்டும். இந்த காலை வேளையில, இரவு வேளையில பரிசுத்தரின் அறிவே நம்மளை நிரப்பட்டும். இந்த இரவு வேளையில ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தரின் அறிவே அறிவு. உங்களுக்கு அறிவுகளை கற்றுக் கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, யோசனைகளை கொடுத்து உங்களை வழிநடத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் கரத்தை பிடித்திருக்கிறார். ஆகவே நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். உனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து உன்னை சரியாய் நடத்துகிற தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நன்றி செலுத்துகிற ராஜா, நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே வசனங்களை தியானித்து அதன் மூலமா ஜெப குறிப்புகளை வைத்து ஜெபிக்க ஜெபிக்க எங்களுக்கு நீங்க திரும்ப தரும்படியாக ஜெபிக்க கிருபை தருவீராக. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா, இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய கிருபையினாலே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உபவாச ஜெபத்துல உபவாச சத்தியங்களை தியானிச்சு கொண்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் நேற்று ஆமானை குறித்து தியானித்தோம், மொர்தெகாயை குறித்து தியானித்தோம், எஸ்தரை குறித்து தியானித்தோம். தேவன் அந்த எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து அநேக சத்தியங்களை விசுவாசிகள்கிட்ட பேசணும். அநேகர் சொன்னாங்க, எனக்கு போன்ல சொன்னாங்க, ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது என்று சொன்னாங்க. தேவன் பேசுகிறார். நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம். கர்த்தர் நம் மூலமா இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைய நாளிலே தானியேலின் உபவாசத்தை குறித்து தியானிப்போம். தானியேல் புஸ்தகம், தானியேல் தீர்க்கதரிசி அவருடைய நாட்கள் நடக்கிற ஸ்தோத்திரம். தானியேலின் புஸ்தகம் ஹல்லேலூயா 9ஆம் அதிகாரம் வசனம் 3ஆம் வசனத்திலே ஒரு சத்தியத்தை நாம் தியானித்து அந்த 3ஆம் வசனத்திலிருந்து அவர் ஒரு ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை வைத்து நாம் ஜெபிக்க போறோம். ஆமென். வேதத்திலே பைபிளிலே எழுதப்பட்ட ஜெப குறிப்புகள், ஜெப வசனங்கள், இந்த ஜெப வசனங்களை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். சோ முதலாவது 9ஆம் அதிகாரம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். 3ஆம் வசனம், நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலில் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என்று சொல்லப்படுகிறது. இங்கே தானியேல் அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ரகசியங்கள், தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை அவருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த தானியேல் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா, அதாவது சிறையிருப்பிலிருந்து போன ஒரு யூதர்கள் இல்லையா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு நண்பர்களோடு இணைத்து யூத வாலிபராக எருசலேமிலிருந்து பிடிபட்டு நேபுகாத்நேச்சார் மூலமா பாபிலோன் மாகாணத்திலே யூதர்களாக அடிமைப்பட்டு போனவர்கள், சிறையிருப்புல போன வாலிபர்கள், அவர்கள் பாபிலோன் தேசத்துல இருக்கிறார்கள். கர்த்தர் இந்த 4 வாலிபர்களுக்கு அறிவை சாமர்த்தியத்தை கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. தானியேலுக்குள்ள விசேஷ ஆவினா பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தார். ஆகவே அவனுக்குள்ள ஒரு விசேஷ ஆவி இருந்தபடியாகவே அவனை தேவன் உயர்த்தினார். அவன் இந்த பாபிலோன் தேசத்துல உயர்த்தப்பட்டு பிரதானிகளுக்கு மேலாக, ஒரு தேசாதிபதிகளுக்கு மேலாக கர்த்தர் வச்சிருந்தார். ஒரு 120 தேசங்களுக்கு மேல, 120 தேசங்கள் ராஜ்யங்களுக்கு மேல கர்த்தர் அவனை அதிகாரியாக, தேசாதிபதிகளுக்கெல்லாம் மேலாக அவனை கர்த்தர் ஒரு பிரதானியாக அந்த அளவுக்கு உயர்த்தினார். இதெல்லாம் நம் பைபிள்ல படிக்கும் பொழுது 8ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கும் போது தெரியும். அவனை உயர்த்தி அவனை அந்த அளவுக்கு மேலாக வைத்திருந்தார். 120 நாடுகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்ட நிலைமை. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய போஸ்ட்ல கர்த்தர் வச்சிருந்தார்.
சாதாரண சிறையிருப்புல போனவன் தான் தானியேல். அடிமைத்தனத்துல கொண்டு போனவன் தான். அடிமைக்கு ஒரு நிச்சயம் கிடையாது, அடிமைக்கு ஒரு எதிர்கால பிரகாசம் கிடையாது. ஆனா அவனுக்குள்ள இருந்த கர்த்தர், அவனுக்குள்ள இருந்த தேவன் அவனை அழிவின் பாதையிலிருந்து விடுதலையாக்கி எல்லா விதமான அதிகாரிகள் கண்களையும் ராஜாக்கு கண்களையும் தயவு கிடைக்க பண்ணி அந்த தேசத்துல அடிமைப்பட்ட தேசம்தான், சிறையிருப்புல மாட்டிக்கொண்ட தேசம்தான், கர்த்தர் இல்லாத தேசம்தான். அந்த தேசத்துல எருசலேமுக்கு நேராக பலகணியில திறந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருந்தபடியே கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவன் மனுஷருக்கும் தேவனுக்கும் நீதிமானா இருந்தான், உண்மையா இருந்தான். தானியேல் உண்மையா இருந்தான். எந்த ஒரு அவனிடத்துல, அவனுடைய கைகள்ல, அவனுடைய இருதயத்துல எந்த ஒரு கள்ளக்கபடும் கண்டுபிடிக்க முடியாது. அவனுடைய வேலை ஸ்தலத்துல எந்த ஒரு கெட்ட காரியங்களும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு உத்தமமா இருந்தான், தேவனை தேடுகிறவனா இருந்தான். நான் ஒன்னு சொல்றேன், விசுவாசி தேவ பிள்ளையே, நீ ஜெபிக்கிற மனுஷியா இருப்பாய் என்றால் உனக்கு ஒரு குறை வராது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உன்னை ஒருத்தவனை குற்றப்படுத்த முடியாது. ஆமே. உண்மையாய் கர்த்தருக்கு பயந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில, உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, ஹல்லேலூயா, 3 வேளையும் ஜெபித்து கொண்டிருந்தான் தானியேல். ஹல்லேலூயா. ரீமே ஹாந்தரோ. உண்மையா ஆவியில ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில மாம்சம் வெளிப்படாது, மாம்ச சிந்தை வெளிப்படாது. ஆகவே அவர்கள் சுத்தமா இருப்பார்கள். ஆமே. இதை கேட்கிற தேவ ஜனமே, இந்த தானியேலின் உபவாச ஜெபம் முழுசா உங்களுடைய ஆத்துமா, நம்முடைய ஆத்துமாவை ஒடுக்கி ஆத்துமாவை சுத்திகரிக்கிற ஒரு ஜெபமா இருக்கிறது. இன்னைக்கு தேவன் நல்லவர், தேவனை குறித்து நம்ம நிறைய அறிந்திருக்கிற உண்மைதான். ஆனா தானியேல் தன்னை உடைக்கிறார். அதுதான் இந்த முதல் வசனத்தை தியானிக்க போறோம். முதலாவது ஒரு அவுட்லைன் அவங்க சொன்ன பிறகு நாம் மீண்டும் சத்தியத்துக்குள்ள போவது ஒரு பிரயோஜனமா இருக்கும். ஆகவே இந்த தானியேல் சூழ்நிலையை நீங்க அறிந்திருக்கணும். தானியேல் விடாம ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருக்கிறான். ஆகவே ஜெபிக்கிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள், கர்த்தரை உண்மையாய் கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையில கெட்ட காரியங்களை பார்க்க முடியாது. அவர்கள் தேவனை சேவிக்கிற ஆவிக்கு இடம் கொடுக்கிறவர்கள், ஆவியின் சிந்தைப்படி வாழ்கிறவர்களுக்கு அங்க பாவம் எங்க இருக்கும், அங்க எங்க அக்கிரமம் இருக்கும்? ஏனென்றால் மாம்ச வேற ஆவி வேற அல்லவா? மாம்ச சிந்தை வேற, ஆவின் சிந்தை வேற அல்லவா? கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரால் தேவனுடைய பிள்ளையா நீங்கள் நான் மாறின பிறகு உங்களுடைய ஆவியை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். ஆமே. ஆகவே ஆவியின் சிந்தை. அதனாலதான் கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிறவர்கள் அதிகமா துன்பப்படுவார்கள். எஸ், நீதிமான்கள் அதிகமா துன்பப்படுவார்கள். கர்த்தருக்குள்ள பரிசுத்தமாய் வாழணும் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களுக்கு நிறைய உபத்திரவம் இருக்கும். எஸ், ஏனென்றால் நீங்க நீதிமானாய் வாழ விரும்புறீங்க, ஒளியா இருக்கிறீங்க, இருளை பகைக்கிறீங்க, இருளின் அதிகாரத்தோடு எதிர்த்து நிக்கிறீங்க. ஆகவே தானியேலுக்குள்ள ஒரு விசேஷ ஆவின் இருந்தனால தானியேலோடு எத்தனை சூழ்ச்சிகள் வந்தது பைபிளை படிக்கிறோம். தானியேலோடு இருந்தவர்கள் அவனுக்கு விரோதமாய் சூழ்ச்சி பண்ணினார்கள், சிங்கத்தின் கெபியில போட வைத்தார்கள். ஆனாலும் சிங்கத்தின் வாயை தேவன் கட்டி போட்டு அவனை விடுதலையாக்கின தேவன் அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. அவனை சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி, எந்த சூழ்ச்சிக்கும் அவன் அழிஞ்சு போகாதபடி கர்த்தர் காத்துக்கொண்டு, அதே போல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 விதமான 3 புருஷர்கள் தேவனுக்கு பயந்த கர்த்தர் மட்டும்தான் ஆராதனை செய்வோம், நீ நிறுத்தின சிலையை வணங்க மாட்டேன்னு சொல்லி விசுவாசத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் எங்க தூக்கி போடப்பட்டாங்க? நீதிமானாய் நடக்கிறவர்கள், கர்த்தருக்கு ஆவியின் சிந்தையில் நடக்க விரும்புகிறவர்களுக்கு நிச்சயமாவே சோதனை உண்டு, நிச்சயமாவே போராட்டம் உண்டு, நிச்சயமாவே வேதனைகள் உண்டு. அன்றியும் தேவ பக்தியாய் கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிறவர்கள் துன்பப்படுவார்கள் என்ற பவுல் சொல்றார். துன்பம் உண்டு, மனுஷரால் உண்ட துன்பம், மனுஷரால் வருகிற ஒரு எதிர்ப்புகள் உண்டாகும். ஏன்? அவன் இருட்டில் இருக்கிறான், நீ ஒளியில இருக்கிற. உன்னோடு அவன் போராடுகிறான், உன்னோடு அவன் யுத்தம் பண்ணுகிறான். நல்ல கவனிங்க. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு விரோதமா ராஜாவே எழுப்பி நின்றான் அல்லவா? நீ தேவ பக்தியா நடக்குன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவனை தூக்கி எங்க தூக்கி போட்டாங்க? அக்கினிக்குள்ள தூக்கி போட்டாங்க. 7 மடங்கு அதிகமான அக்கினி. தூக்கி போட்டாலாம் பச்சிருச்சு. ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட கர்த்தர் இருந்தபடியா அந்த அக்கினியிலையும் அவர் வேகாதிருந்தார்கள். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீதிமானாய் நடக்கணும் விரும்புற தேவ பிள்ளையே, நீ துன்பப்படுவ,
ஆனா அழிந்து போக மாட்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீ சோதனைக்குள்ள போவ, ஆனா சோதனையிலிருந்து தப்புவிக்கிற தேவன் உன்னோட இருப்பார். ஆமென். நீ உயர்த்தப்படுவாய். எவ்வளவுக்கு நீ சோதனைக்குள்ள போறீங்களோ அவ்வளவுக்கு உயர்வு உண்டு. நீங்க தீக்குள்ள தூக்கி போட்டாங்களே, அவ்வளவுதான் முடிஞ்சு நினைக்கிறீங்களா? கர்த்தர் அவங்களை உயர்த்தினார். பாபிலோன் தேசத்துல மகான்களை உயர்த்தினான்னு வேதத்துல வாசிக்க. அதே போல சிங்க கவியில தூக்கி போட்ட எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். அவனை கர்த்தர் இன்னும் உயர்த்தினார். ஆமென். சிங்க கவியில இருந்து உயர்த்தப்பட்டதுதான். எந்த சோதனையிலையும் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். சோதனைப்படுகிறவர்கள் பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க போகலாம். தேவ பக்தியா நடந்த நிமித்தம் சோதிக்கப்படலாம். ஆனால் நீங்க கவலைப்படாதீங்க. இதெல்லாம் ஒரு முன்னோட்டமா சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாராம்? புஸ்தகங்களுக்கு தானியேல் கையில ஒரு புஸ்தகம் இருக்குது. என்னது? எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் கொடுக்கப்பட்டு அதை படிக்கிறார். அது என்ன போட்டு 70 வருஷம் நீ சிறையிருப்புல இருப்ப. இந்த தேசத்தை விட்டு எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு காலம் ஆகும்? 70 வருஷம் இந்த சிறையிருப்பு இருக்குன்னு சொல்லி அறிஞ்சுக்கிட்டார். அறிஞ்சோடனே அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். உபவாச ஜபத்துக்குள்ள வர்றார். ஏன் என் ஜனம் ஏன் இந்த தேசத்துல இருக்குது? எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய சிறையிருப்பு? என்னுடைய வம்சத்துக்கு ஏன் இவ்வளவு சிறையிருப்பு? நாங்கள் ஏன் பாபிலோன்ல இருக்கிறோம்? நல்ல தேசம், கர்த்தர் கொடுத்த பாலும் தேனும் தேசத்தை விட்டு விலகி போயிட்டோமே. கர்த்தர் எங்களை நல்ல தேசத்துல நாட்டியிருந்தார். ஒரு மனுஷன் அது ஒரு நல்ல ஒரு தேசம். அது நீ விதைக்காத தேசம், மலை தாழ்ச்சி இல்லாத தேசம், பள்ளங்கள் நிறைந்த தேசம். நீ ராஜாக்களை போல இருந்த அல்லவா? நல்ல தேசத்துல கர்த்தர் உன்னை வச்சிருந்தார் அல்லவா? அப்படிப்பட்ட கனான் தேசத்தை இழந்து இன்னைக்கு பாபிலோன் தேசத்துல அடிமைப்பட்ட நிலைமையில இருக்கும் பொழுதுதான் அவர் கொஞ்சம் யோசனைகளை திரும்ப பார்க்கிறார். நாங்க வாழ்ந்த வாழ்க்கையை திரும்ப ரிவர்ஸ் பண்ணி பார்க்கிறோம். நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிறோம்? அதுதான் முதல்ல உபவாச ஜபத்துல கர்த்தரை தேடுவதற்கு நேராக்குகிறார். இது வரைக்கும் அவன் ஜபிக்கிறவரா இருந்தாரு. ஆனா இப்போ உச்சகட்டத்துல ஆண்டவர்கிட்ட உபவாசம் பண்ணி, ஆண்டவரே இந்த 70 வருஷம் இன்னும் எத்தனை காலம் எனக்கு சிறையிருப்பு அப்படின்னு ஒரு காலத்தை யோசிக்க. இன்னும் எவ்வளவு காலம் நான் இப்படி இருக்கணும்? இன்னும் எவ்வளவு காலம் இந்த சூழ்நிலைகள் மாறும்? அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஜெபத்துல நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஒரு கேள்வி, என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை எப்போ முடியும் பாஸ்டர்? ஆண்டவர் சொல்றாரு, இந்த உபவாச ஜெபத்துல வந்தோடனே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா தானியேல் நாட்கள்ல அவர் முதிர் வயதுல இந்த தரிசனம் உண்டார். அவர் இளம் வயசுல போனாரு. 80 வயசு 70 வருஷம் இருக்குன்னு சொன்னாரு. ஆனா இவர் படிச்சு கொஞ்ச வருஷங்கள்ல, ஆமென் அல்லேலூயா, இவருடைய லைஃப் அங்கதான் முடிஞ்சு. ஆனா இவருடைய முதிர் வயதுல இருந்து அதுக்கப்புறம் சிறைப்பு நாட்கள் முடிகிறது. இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, நீங்க எவ்வளவு காலம்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா ஆண்டவர் பதில் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலத்திலேயே. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச காலத்துல, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல, கொஞ்ச மாதங்கள்ல, ஏன் ஒரு சில வருஷங்களுக்குள்ளாவே உன்னுடைய சிறையிருப்பு நாட்கள் கம்ப்ளீட்டா முடிவடையும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எஸ், நீங்கள் இந்த உபவாச ஜெபத்துல ஆண்டவர்ட்ட ஒரே ஒரு கேள்வி, ஆண்டவரே இவ்வளவு வருஷம் நாங்க ஏன் இங்க இருந்துக்கிறோம்? ஏன் எங்களோட உபவாசம் ஜெபமானது நம்மளை திரும்ப ரிவர்ஸ்ல பார்க்க வைக்குது, நம்மளை யோசிக்க வைக்குது, நம்முடைய வாழ்க்கை பயணங்களை யோசிக்க வைக்குது. இவ்வளவு காலம் நம்ம ஏன் இப்படி இருந்தோம், எதுக்கா இங்க இருக்கிறோம்ன்ற ஒரு தெளிச்சியை உண்டாக்குது. நம்ம வாழ்க்கையில இருக்கிற கட்டுகள், என் வாழ்க்கையில இந்த போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டமா இருக்குது? ஏன் இவ்வளவு வருஷம் நான் கர்த்தரை தேடாம போயிட்டேன்? ஏன் நான் இவ்வளவு தூரம் இழப்புக்குள்ள வந்திருக்கிறேன்? இப்படி எல்லாம் யோசிக்கதான் இந்த உபவாச ஜெபத்துல தானியேல் உட்கார்றாரு. தன்னுடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கிறார், சூழ்நிலைகள் யோசிச்சு பார்க்கிறார். இது சிறையிருப்பு, இதுக்கு முன்னாடி எவ்வளவு வருஷம் இருக்கும், இந்த காலத்தை நிதானிக்கிறார். விசுவாசி தேவ பிள்ளையே, நீ உபவாச ஜெப நாட்கள் அனுசரித்து ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் உன் காலத்தை பேச ஆரம்பிப்பார். ஆமென் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வாழ்ந்திருக்கிற ஒரு காலம், தாழ்ந்திருக்கிற ஒரு காலம், நடுவதற்கு காலம், நட்டதை பிடுங்கிறதுக்கு ஒரு காலம், சிரிப்பதற்கு ஒரு காலம், அழுவதற்கு ஒரு காலம், கட்டுவதற்கு ஒரு காலம், இடிக்குவதற்கு காலங்கள் பேசிக்கொண்டிருக்கிறது வேதம். புலம்பல்ல தான் நாம் படிக்கிறோம். இந்த வேதத்துல இந்த உபவாச ஜெபத்துல உட்காரும் பொழுதே என்ன யோசனையில வராரு? காலங்களை அறிந்து, இந்த காலம் இன்னும் எவ்வளவு காலம் இருக்க போகுது? ஆண்டவர் உங்களுக்கு காலங்களை வெளிப்படுத்துவாராக. அல்லேலூயா. என்ன சீசன்ல நீ இருக்கிறன்னு கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. உங்களுடைய உபவாச நாட்கள்ல கர்த்தர் நீ எந்த காலத்துல இருக்கிற, தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கத்தக்கதான ஒரு காலத்தை கர்த்தர் உங்களோட பேசுவாராக. ஒருவேளை நீங்க உபவாச நாட்கள்ல ஒரு உபத்திரவத்தின் காலத்திலேயோ ஒரு சிறையிருப்பின் காலத்திலேயோ நீ இந்த நேரத்தில் நீ கண்ணீர் விட்டு உட்கார்ந்து கொண்டிருப்பாய் என்றால்
என் தேவன் சொல்லுகிறார், அழுகிறதுக்கு ஒரு காலம் உண்டு சொன்னேன் அல்லவா, சிரிப்பதற்கு ஒரு நகைப்பதற்கு ஒரு காலம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை இடிச்சு கொண்டிருக்கிற காலமா இருக்கிறியா, கட்டுவதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் உனக்கு தருவார். ஆமென். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் என்ன செய்வார்களாம்? கம்பீரத்தோடு அறுவடை செய்வார். அல்லேலூயா. நீ இன்னைக்கு அதை விதைச்சு கொண்டிருக்கிறாயா சிறையிருப்பு தேசத்துல? கர்த்தர் சொல்ல இல்ல, அறுவடை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கான ஒரு அறுவடை சீசனை நான் ரிலீஸ் பண்றேன். தேங்க்யூ லார்ட். இந்த உபவாச ஜெபம் நமக்கு காலங்களை வெளிப்படுத்துகிற, என்ன காலத்துல இருக்கிறோம், என்ன காலம் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, எந்த தேசத்துல இருக்கிறோம். ஆமென். அன்னைக்கு இருக்க அந்த சூழ்நிலையை தான் நான் சொல்ல வரேன். அன்னைக்கு தானியேலுக்கு ஒரு தேசம், பாபிலோன் தேசத்துல இருக்கிற, அடிமை தேசத்துல இருக்கிற, காலத்தை புரியாம இருந்தான். எந்த காலத்துல இருக்கு? எரேமியா புஸ்தகத்தை பிடிக்கிற கேட்கிறான். எரேமியா புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். எந்த காலம், இன்னும் எவ்வளவு காலம் எனக்கு இருக்கு சிறையிருப்பு நாட்கள்? அறிஞ்சு கொண்டேனே, அழுக ஆரம்பிக்கிறாரு. அதுதான் வேதத்துல வாசிக்கிற 3வது, நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாய் கர்த்தரை ஜெபத்திலும் விண்ணப்பங்கள் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்குறேன். என்னை சரி பண்ணி கொள்ளுகிறேன். அதனாலதான் இந்த உபவாச ஜெபம். கர்த்தருக்காக உபவாசிக்காதீங்க, பைபிள் படி எனக்காக உபவாசிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. உங்கள் ஆத்மாவுக்காக உபவாசிங்க. உங்களை நீங்க கர்த்தர் பக்கம் திரும்புவதற்கான உபவாசம். ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயர் என்ன சொல்லுது நமக்கு? உபவாச ஜெபம் எதை சொல்லுகிறது? நேருக்கு கான்சன்ட்ரேஷனை உண்டாக்குது. கர்த்தரோடு நெருங்கி சேர்வதற்கும், கர்த்தரை நோக்கி பார்க்கிறது, உங்களுடைய முகத்தை நேராக்குவதற்கும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லலாம், எனக்கு ஒத்தாசை ஒரு பருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. என் கண்கள் இதுவரைக்கும் அலைஞ்சு கொண்டிருக்கலாம், என் முகம் இதுவரைக்கும் மனுஷரை பார்த்து அங்க இங்க அலைஞ்சு கொண்டிருக்கலாம். ஆனா இந்த உபவாச ஜெபமானது நான் என் தேவனை நோக்கி பார்க்க உதவி செய்கிறது. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த உபவாச ஜெபமானது தேவனை நோக்கி பார்க்க வைக்கிறது, நேராக்குது. அடுத்ததாக என்ன சொல்றாரு 4ஆம் வசனத்துல? பாவ அறிக்கை செய்து ஜெபித்தேன். 4ஆம் வசனம், என் தேவனாய் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனையில கைக்கொள்ளுவர்களுக்கு, ஹல்லேலூயா, கைக்கொள்ளுவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே என்று சொல்லப்படுகிறார். இங்க என்ன சொல்றாரு? என் தேவனாய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே அப்படின்னு சொல்ற. இந்த 4ஆம் வசனத்துல ஆண்டவர், அதாவது இந்த தானியேல் பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே நாங்க செய்த பாவம் தான், நாங்கள் உண்மை தேடாம போயிட்டோம். நல்ல தேசத்துல, கர்த்தர் கொடுத்த தேசத்துல உண்மை தேடாம போயிட்டோம். கர்த்தர் கொடுத்த தேசத்துல உண்மை ஆராதிக்காம போயிட்டோம். கர்த்தர் கொடுத்த தேசத்துல நாங்கள் கர்த்தரை தேடல. அதனாலதான் எப்ராயிம், அதாவது கொளுத்து உதைத்தான் போட்டு, இஸ்ரவேல் கொளுத்து உதைத்தானோம். சில கொளுத்ததுனால உதைச்சிட்டோம் கர்த்தரை. அதுல ஒரு அபாயம் இருக்கு சிஸ்டர், பிரதர். கர்த்தர் நம்ம கொடுத்த எவ்வளவு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்துக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆனால் அதனால மனமேட்டிமை ஆயிடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. நம்ம மனமேட்டிமையாகி கர்த்தரை தேடாம போயிடக்கூடாது. இஸ்ரவேல் கொளுத்து உதைத்தான் போட்டிருக்கு. அவர்கள் கொளுத்து போய் உதைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் இன்னைக்கு தானியேல் இந்த இடத்துல வர்ற காரணம் என்ன? இவர்கள் பிதாக்கள், இவங்க அப்பா, தானியேலுடைய அப்பா, அவங்க பூர்வீகம் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க? தாவீது நாட்கள்ல, தாவீது வம்சம் அல்லவா? இவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க வகையாரா கர்த்தர் கொடுத்த தேசத்துல தக்க வைத்துக் கொள்ளாம நீர்விசாரமாய் வாழ்ந்து, கர்த்தரை தேடாமல் பாகாலை உள்ள கொண்டு வந்து தேசத்தை சிறைப்படுத்தி, அவங்க அப்பாலாம் நீதிமானா வாழ்ந்தான், தாவீது நீதிமானா வாழ்ந்தான். அவனுக்கு வந்து ஒரு 3-4 தலைமுறைக்கு அப்புறம் எல்லாமே கெட்டு போனார்கள். தேசத்திலிருந்து துரத்தி விடப்பட்ட அளவுக்கு பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். கர்த்தர் கொடுத்த தேசத்தை தக்க வைத்துக் கொள்ளல, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ளல. பாவத்துக்கு உட்பட்டு கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார். ஆகவே தேவன் அவர்கள் சிறையிருப்பு தேசத்தில் ஒப்பு கொடுத்தார். இவ்வளவு கஷ்டத்தில் ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் தானியேல், எங்களுடைய பிதாக்கள் உண்மை உண்மையா தேடல ராஜா, என் பிதாக்கள் உண்மையா தேடல. அதனாலதான் பிதாக்கள் என்ன செஞ்சாங்களா? திராட்சை காய்களை திண்டார்கள், அவர்கள் பிள்ளைகள் பற்கள் கூசி போயின்னு சொல்லப்படுது. தகப்பன் செய்த அக்கிரமத்தினால பிள்ளைகள் கெட்டு போனார்கள்ன்ற விதத்துல அந்த தானியேல் கண்ணீர் விட்டு கதறுகிறார். ரெட்டிலையும் நல்ல வஸ்திரம், பாபிலோன் தேசத்துல நல்ல தேசத்துல கர்த்தர் உயர்த்தி வச்சிருந்தார்.
நீங்க நல்லா கத்தரை தேடினீங்களா, கத்தர் நிச்சயம் உயர்த்ததான் செய்வார். வாலிப பிள்ளையா இருந்தாலும் சரி, சிறு பிள்ளை இருந்தாலும் பெரியவங்களா யாரா இருந்தாலும் கத்தரை உண்மையா தேடுவார்கள் என்றால் அவர்கள் வஸ்திரம் உயர்த்தப்படும். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. தானியேலை கத்தர் உயர்த்திதான் வச்சிருந்தார். ஆனால் தானியேல் அந்த உயர்ந்த வஸ்திரத்தை எல்லாம் கிழித்து போட்டு சாம்பலிலே ரெட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டு நல்ல ராஜரிக வஸ்திரத்தை எல்லாம் எடுத்து தள்ளி வச்சுட்டு, இனி நான் என்னுடைய நாட்களுக்கான என் தேவனை நோக்கி நான் தேட போறேன், என் தேவனை நோக்கி உபவாசித்து கதற போறேன் என்று சொல்லி முகத்தை நேராக்கி பாவ அறிக்கை செய்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நான் செய்த பாவங்கள் அப்படியே. அதனாலதான் பாஸ்டிங்ஸ்ல ஆண்டவர் சில பேருக்கு நீங்க ஏதாவது தவறுனீங்கன்னா கர்த்தர் உணர்த்துவார். ஆமென். அல்லேலூயா சொல்லுமா. ஆமென். கர்த்தர் நமக்கு சொல்லட்டும். ஆமென். நாம் தவறுகிற விஷயங்களை கர்த்தர் நமக்கு எடுத்து காட்டட்டும். நாம் யாருக்கு விதமா பேசியிருந்தோம், யாரு விதமா செஞ்ச காரியங்கள், யாருக்கு விரோதமா செய்த தீங்குகள், யாருக்கோ செய்த துரோகங்கள், யாருக்கோ செய்த ஏமாத்தின காரியங்கள், இதுவோ அநீதியான காரியங்கள் நம்ம கையில இருக்கும் என்றால் இந்த உபவாச ஜெபத்துல கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுப்போம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்ட்ட அறிக்கை, பாவ அறிக்கை செய்து ஜெபிப்போம். ஆண்டவர், ஏனென்றால் இந்த உபவாச ஜெபம் நமக்கு வெளிப்படுத்தும் நாம் எந்த விஷயத்துல தவறி இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும். நம்ம எந்த விஷயத்துல தவறி இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எந்த விஷயத்துல மிஸ் பண்ணி இருக்கிறோம் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். நமக்கு நிச்சயமா பேசுவார். தானியேல் அது பேசுறார். அந்த பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறார். அது மாத்திரமல்ல, என்னென்னலாம் செஞ்சார் என்பதை தியானிக்க. 5ஆம் வசனத்துல, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களை விட்டு அகன்று போனோம். அதாவது வசனத்தின்படி நடந்தாமல் போனோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனோம். அததான் தானியேல் கதறுகிறார். நாங்கள் இப்படி எல்லாம் போனோம், கர்த்தருடைய வசனத்தை மறந்தோம், கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினோம், கர்த்தர் எங்களுக்கு எழுதி கொடுத்த இருதயத்தில் எழுதி கொடுத்த பிரமாணங்களை மறந்தோம். ஆமென். அதெல்லாம் சொல்றார். இதனாலதான் மிஸ் ஆயிருச்சு. ஏன் நன்மைகள் இழக்கப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கை ஒரே சிம்பிளா ஒண்ணுதான். நம்முடைய வாழ்க்கையில நாம் மிஸ் பண்ணிருப்போம் சில லைன்ல. அதனாலதான் நமக்கு அடி விழுது. அதனாலதான் நம்ம சிறையிருப்பு தேசத்துல வந்தோம். நீங்க இதை எதார்த்த கேட்டாலும் ஒத்துக்கிடுவாங்க. ஆமா, எங்க கையில துரோகம் இருந்தது. திடீர்னு உங்களுக்கு போயா இவ்வளவு, நீங்க நல்லவங்களா இருந்தீங்களே, உங்களுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை? இல்ல, நாங்க ஒரு இடத்துல மிஸ் பண்ணியிருந்தோம், அது உங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் நீங்க எந்த ஊழியக்காரர் எந்த விசுவாசிட்ட கேட்டாலும் கேள்வி பாருங்களேன், ஏன் சிஸ்டர் பிரதர் உங்களுக்கு இவ்வளவு மிஸ்டேக் ஆயிடுச்சு? இல்ல, ஏதோ ஒரு இதுல நான் மிஸ் பண்ணிருக்கோம். அதனாலதான் எங்க வாழ்க்கையில மாற்றம். அதனாலதான் பாவம் செய்யாதபடிக்கு நீதிக்கு ஏற்ற விழித்துக் கொண்டிருங்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். சாத்தானால் ஏவப்பட்டு பாவம் செய்யும்படியாக தூண்டி விடுகிறான். பாவம் செய்யும்படியாக சாத்தான் தூண்டி விடுகிறான். யார தூண்டி விட்டான்? இங்க யூதாசுக்குள்ள புகுந்தான். அது மாத்திரம் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல தாவீதுக்குள்ள ஒரு ஏவி விட்டான். ஜனங்களை எண்ணும்படியாக சாத்தான் ஏவி விட்டான்னு சொல்லப்படுகிற ஜனங்களை எண்ணக்கூடாது, அதெல்லாம் ஏவும்படியாக. அப்படி என்ன பலி செலுத்தணும், பரிகாரத்தை செலுத்தணும். அது செலுத்தாம என்னன்னா அடி விழுந்தது. ஆகவே பிசாசுக்கு செவி கொடுக்க முடியும், தவறி போக முடியும். ஆதாமும் ஏவாள் விழுந்து போன காரணம் என்ன? சாத்தானுக்கு செவி கொடுத்து பாவத்துக்கு உட்பட்டார்கள். ஒருவனுடைய கீழ்ப்படியாமல் அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்ட. கீழ்ப்படியாமை என்ற பாவம் இல்லையா? பிரமாணத்தை விட்டு கர்த்தர் சொன்ன விளக்கின கனியை புசித்து தீட்டுப்பட்டு போனார்கள். இதை கேட்டுக்கொண்டு தேவ சொன்னமே, நாம் இந்த உபவாச ஜெபத்துல ஒண்ணு கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம், இன்னும் ஆழமா நேராக்கி கூப்பிடுகிறோம், பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறோம், அதுல ஒரு சில காரியங்களை தியானிக்கிறோம், வசனத்தின்படி ரீசனை கண்டுபிடிக்கிறோம். எதனால நாங்க மிஸ் ஆயிடுச்சு? 5ஆம் வசனம் சொல்லுது, வசனத்தின்படி நடக்காதனாலதான் உனக்கு இவ்வளவு பெரிய நஷ்டம். நீ வசனத்துக்கு செவி கொடுக்காதனாலதான் உனக்கு இவ்வளவு பெரிய நஷ்டம் என்று சொல்லி தானியேல் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்க. நாங்க வசனத்தின்படி நடக்காமல் போனோம். அதனாலதான் நாங்க இந்த பாபிலோன்ல நிக்கிறோம். இன்னைக்கு பாபிலோன்ல நிக்கிற காரணம் என்ன? நிர்விசாரமா நடந்துட்டோம். கர்த்தரை தேடாதபடி, கர்த்தருடைய வாக்குகளுக்கு செவி கொடுக்காதபடி மிஸ் பண்ணிட்டோம். ஒருவேளை இந்த தானியேலை தியானிக்கும் போது கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே பேசலாம். ஒருவேளை இது ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டு வாழ்க்கையிலே பேசலாம். நீங்கள் புதிய ஏற்பாட்டு விசுவாசியா இருந்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டு விசுவாசியா இருந்தாலும் சரி, பிரமாணம் ஒன்றே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு பயந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாவமோ எந்த ஜனத்துக்கும் நிகழ்ச்சி தான், அப்படித்தானே போட்டிருக்கு இல்லையா? நீதிமொழியில் பாவமோ எந்த ஜனமா இருந்தாலும் சரி,
அது எவ்வளவு பெரிய பரிசுத்தவனா இருந்தாலும் சரி, பாவம் என்று வரும் பொழுது அவைகளுக்கு இகழ்ச்சியா தான் இருக்கும். அவர்களுக்கு அது ஒரு சிறையிருப்பா இருக்கும். அது ஒரு போராட்டமா தான் இருக்கும், பிரச்சனையா தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் யாராவது துணிகரமான பாவத்துக்கு உட்பட்டிருப்பீர்கள் என்றால், இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துல கண்ணீர் விட்டு அழுது அந்த விட வேண்டிய ரிலேஷன்ஷிப்பை விட்டுருங்க. விட வேண்டிய பாவங்களை விட்டு இருதயத்தை சுத்தமாக்கி கழுவுங்க, இருதயத்தை நேராக்குங்க. ஆமே. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அழைக்கிறார், வாய்ப்பு கொடுக்கிறார். நீ எந்த விஷயத்துல தவறணும், ஆண்டவரே நாங்க எந்த விஷயத்துல தவறி இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து கண்ணீர் விடு. நீங்களும் தேவனுமாச்சு. இந்த தானியேல் நேருக்கு நேர கர்த்தர்ட்ட பேசுறார். நாங்க தான் அழுதுட்டு ஜெபிக்கிறார், கண்ணீர் விட்டு புலம்புறார், உபவாச ஜெபத்துல கதறுகிறார். ஆண்டவரே, என் கையில இருக்கிற பாவம் என்ன? நாங்கள் செய்த பாவங்கள்லாம் இவ்வளவு இருக்கு ஆண்டவரே. அதெல்லாம் ரிவைண்ட் பண்ணி டேப் ரெக்கார்ட்ல போட்டு ரிவைண்ட் பண்ற மாதிரி எல்லாமே அதில் போட்டு அப்படியே ஜெபிக்கிறார். கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நம்மளும் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டு நல்ல ஊழியக்காரர்களா இருக்கலாம், எத்தனையோ வருஷ விசுவாசிகளா இருக்கலாம், கவலையை விட்டுருங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, இன்னும் என்னிடத்தில் குற்றம் இருக்கும் என்றால், இன்னும் நான் விட வேண்டிய காரியங்கள் இருக்கும் என்றால், இன்னும் நான் நேராக்க வேண்டிய விஷயம் இருக்கும் என்றால், இந்த 21 நாள் உபவாசத்தை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, உண்மையா சொல்ல முடியுமா? எத்தனை பேர் உணர்றீங்க? அப்படியே ஓப்பனா ஆண்டவர்கிட்ட பேசுவோமா? ஒரே நிமிஷம், நான் பிரசாதம் முடிக்கல, ஆனா ஒரு நிமிஷம் ஏதோ ஆவியான என்னை பாரப்படுத்த, என் கண்கள்ல கண்ணீர் குளமாகுது, எல்லாம் ஒப்பு கொடுப்பு ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இன்னும் என் மனசாட்சிக்கு விரோதமா ஏதோ ஒரு காரியத்தை நான் மிஸ் பண்ணியிருந்தேன் என்றால் என்னை மன்னியும் ஆண்டவரே. சொல்லுவோமா? மன்னி அப்பா, மன்னி. அந்த உபவாச நாள்ல ஒப்பு கொடுக்கிறேன். நான் உம்மிடத்தில் நெருங்காதபடிக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற மீறுதல் இருக்கும் என்றால் ஷாக்கா டாராப்பா, எனக்கு அந்த பாவத்தை, இதுக்கெல்லாம் ஒரு ஊழியக்கார் தேவையில்லை. நீங்க என்ன பாவத்தை மிஸ் பண்ணிருக்கீங்களா தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆனா உங்களுக்கே தெரியும் நான் மிஸ் பண்ணிருப்பேன் என்றால் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம். விட்டுறணும். அந்த சொல்ல அந்த விட்டுரு. அது வேணாம். அந்த பாவ உடன்படிக்கை வேணாம், பாவ பழக்கம் வேணாம், பாவ ரிலேஷன்ஷிப் வேணாம். ரபலா கதுரியா கட்டர. கர்த்தருக்கு பிடிக்காத அந்த காரியம் எனக்கு வேணாம். அது பேச்சிலையும் சரி, சரீரத்துல இருந்தாலும் சரி, பண விஷயத்துல இருந்தாலும் சரி, மனைவி கணவன் மனைவிக்குள்ள உறவுக்குள்ள இருந்தாலும் சரி, பிள்ளைகள் உறவுக்குள்ள இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் மனசாட்சியை குத்தி கொண்டிருக்கிற அந்த காரியங்களை இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. ரேகாடா ரேபலா. அப்படியே அந்த மனசுக்குள்ள கொண்டு வாங்க. அந்த காரியங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல அறிக்கை செய்து சொல்லிருங்க, ஆண்டவரே, அந்த காரியங்களை நான் விட்டுறேன். ஹல்லேலூயா. எனக்கு அந்த யோசனை வேணாம், அந்த கிரியை வேணாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தானியேலே கதறுகிறார் பாருங்க. 3 வேளையும் ஜெபிக்கிறவர். ஹல்லேலூயா. 3 வேளையும் ஜெபித்து தேவனால் ஜெயம் பெற்றவர், பரிசுத்தாவியை பெற்றவர். தானியேலே கதறும் பொழுது நாம் கதறுவதற்கு ஏமாத்திரம். ஹல்லேலூயா. கதறுவோம், 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 கதறுவோம். ஒருவேளை இந்த போன் பிரேயர் முடிஞ்ச பிறகு கூட நீங்க கதறுங்க. வீட்டுல போய் சத்தம் போட்டு அழுது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒற்றும் வேணாம் ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. நீங்க தான் காஸ்ட்லி. ஹல்லேலூயா. நீங்க தான் எனக்கு எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பாரப்படுகிறேன். ஆண்டவர் ஆவியான பாரப்படுகிறேன். ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாத முடியாதபடிக்கு, அல்லது அந்த சிறையிருப்பு தேசத்திலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு சாத்தான் சில பாவ கையினால உங்க கட்டி வச்சுக்கிறானா, அது ஒரு பெருசு இல்ல. நாம எந்த மனுஷனும் நீதிமானம் ஆகிறது இல்ல, நம்முடைய கிரியையினால் நீதிமானம் ஆகிறது இல்ல. ஆனா அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்பட முடியும். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் ஜெபத்தை வச்சிருக்கிறார். சுத்திகரிக்கப்பட வேண்டும் அல்லவா? சுத்திகரிப்புனா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் போய் கொண்டிருக்க காரியத்துல இருந்து மேல கொண்டு வந்துருவார். அதுல ஒரு சுத்திகரிப்பு. அதுல இருந்து பியூரிபிகேஷன் நடந்து கொண்டிருக்கிற பூமியில உங்களுக்கு. அது ஏற்கனவே இருந்த அந்த பழைய குப்பையில இருந்து எடுத்துட்டார், நம்மள கழுவி கொண்டிருக்கிறார். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் கழுவி கொண்டேதான் இருக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. சுத்திகரிக்கணும் என்ன அர்த்தம்? இந்த பை ப்ராசஸ்
ஏற்கனவே இருந்த ஒரு பாவத்துல இருந்து விடுதலையாக்கி இன்னும் கொஞ்சம் பெட்டரா கத்த கொண்டு வந்தார். அதுல இருந்து கொஞ்சம் வந்து இன்னும் நான் வெளியே வந்துட்டேன், இன்னும் வெளியே வந்துட்டேன், இன்னும் வெளியே வந்துட்டேன், இன்னும் வெளியே வந்து கொண்டே இருக்கிறேன். ஓ, அந்த காரியத்துல இருந்து முற்றிலும் ஜெயித்து வந்துகிட்டே இருக்கிறேனே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ரத்தம் அதான் செய்யும். ஆண்டவர் ரத்தம் பாவங்களை முதல்ல நீக்கி போட்டுரும். அடுத்து அதுல விழாதபடி அதுல இருந்து உங்களை ஃபில்டர் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். சுத்திகரித்தே உங்களை கொண்டு போகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு? பாவ அறிக்கை செய்து ஜெபம் பண்ணி வசனத்தின்படி நடக்கல ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. 6ஆம் வசனத்துல அதுல சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்துல சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு என்ன பண்ணோம்? செவி கொடாமல் போனோம். எத்தனை ஊழியக்காரர்களை கொண்டு தேவன் பேசினார் தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல நீங்க படிக்கும் போது அந்த அந்த ஜனத்தோட சேராதீங்க, அந்த அந்நிய தேவனை வணங்காதீங்கன்னு சொல்லி எத்தனை ஊழியக்காரர்களை அனுப்பி கொண்ட எலியா எங்க, எலிசா என்னாச்சு? எவ்வளவு ஊழியக்காரர்களை கொண்டு நாத்தான் வேலை தீர்க்கதரிசி கொண்டு தாவீதை எச்சரித்தார் அல்லவா? எத்தனை பேரை கொண்டு வந்து எச்சரிச்சுக்கிட்டே இருந்தார் தெரியுமா? எவ்வளவோ எச்சரிப்புகள். எரேமியாவை அனுப்பினார், ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பினார், எத்தனை புஸ்தகத்துல எத்தனை தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அனுப்பினார், யோவேலை அனுப்பினார். எவ்வளவோ தீர்க்கதரிசிகள் எச்சரித்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இந்த தேசத்துல வரப்போகுது அழிவு, இந்த தேசத்துக்கு கர்த்தர் மனம் திரும்ப யோனாவை அனுப்பினார் அல்லவா? ஒரு நினைவை மாற்றும்படியாக எத்தனை தடவை அனுப்பினார் தேசத்துக்கு சுத்திகரிக்கும்படியாக தீர்க்கதரிசிகளை கொண்டு. ஐயோ, என் போதகரின் சொல்லை நான் கேளாமல் போனோமே, எங்களுக்கு உபதேசித்தவர்களுக்கு நாங்கள் செவி கொடாமல் போனோமே என்று சொல்லி நம்ம ஒருவேளை எத்தனையோ தடவை நம்ம மன கடினத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கலாம். இங்க அப்படிதான் நடக்குது. என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசிகளுக்கு என்ன பண்ணோமா? செவி கொடாமல் போனோம். எத்தனையோ பேர் ஆண்டவர் வந்து நம்மளை எச்சரிச்சுக்கிட்டு தான் இருப்பார். யாரை கொண்டாலும் எச்சரிச்சுக்கிட்டு தான் இருப்பார். திடீர்னுலாம் நம்மள கர்த்தர் ஒப்பு கொடுக்கறது இல்ல. இந்த பாபிலோன் சிறையிருப்பு வந்து திடீர்னு வந்ததில்ல. கர்த்தர் எத்தனையோ தடவை சொன்னாரு. ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு அனுப்பினார், எரேமியாவை கொண்டு சொன்னார், இன்னும் ஆபகுக் தீர்க்கதரிசிகளை கொண்டு சொன்னார். எத்தனையோ தீர்க்கதரிசிகள், சின்ன சின்ன ப்ராஃபட்ஸ் புஸ்தகம்லாம் பாத்தீங்கன்னா அதை சொல்லிதான் இருக்கும். எத்தனையோ தீர்க்கதரிசிகளை கர்த்தர் அனுப்பினார். ஒருத்தவங்களா 2 பேரா? ஏனென்றால் தேவன் சொல்லாம எச்சரிக்கிறார், முதல்ல எச்சரிக்கிறார். ஆனால் அதெல்லாம் மீறி நாங்கள் போனமேன்னு சொல்லி இந்த தானியேல் கதறுகிறார். இந்த 6ஆம் வசனத்துல. அடுத்தது 7ஆம் வசனத்துல அந்த ஒவ்வொரு வசனமா படிக்கும் பொழுது, ஆண்டவரே நீதி உமக்கே உரியது, உமக்கு விரோதமாய் செய்த துரோகம் நிமித்த உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேம் குடிகளும் சகல இஸ்ரவேலருமாய நாங்கள் இந்நாள் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கு உரியது. அப்ப என்ன சொல்றாரு? வெட்கப்பட்டு துரத்தப்பட்ட நிலைமை. என்ன நிலைமையா? வெட்கப்பட்ட நிலைமை, துரத்தப்பட்ட நிலைமை தானே இது. இவ்வளவு தூரம் சாத்தான் எங்களை துரத்தி வச்சுட்டான். இவ்வளவு தூரம் நாங்கள் துரத்தப்பட்ட நிலைமை, கர்த்தரால் துரத்தப்பட்ட நிலைமை. ஆதாமும் ஏவாளும் துரத்தப்பட்டார்கள். துரத்தப்படுதல் என்றாலே மீறுதல் கிடையாது. ஒரு நல்ல கம்பெனில இருந்து துரத்திடுவாங்க. ஏன்? அங்க ஏதோ ஒரு போராட்டம், பாவம் இருந்ததுனால. நல்ல ஒரு வீட்டுல இருந்தோம், வீட்டை விட்டு துரத்தப்பட்ட நிலைமை. யோசிச்சு பாருங்க, அநேகர் வாழ்க்கையில அலைச்சலுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலைமை, துரத்தப்பட்ட நிலைமை. அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தால் துரத்துதல் என்பது, துரத்தப்பட்ட நிலை என்பது சாபத்துக்கும் பாவத்துக்கும் உள்ளான தண்டனைக்குரிய சூழ்நிலை. ஆதாம் ஏவாளும் துரத்தப்பட்டவர்கள் தோட்டத்தை விட்டு. ஏன்? பாவம் வந்து துரத்தப்பட்ட. ஆனா சுதந்திரிக்க வைக்கிறது என்பது ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு புது வீடை கட்டுறீங்கன்னு வச்சுங்க, அது ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். ஆனா ஒரு கட்டின வீட்டை அனுபவிக்க முடியாம துரத்தை விட்டு போன நிலைமை, அது என்னது? சபிக்கப்பட்ட நிலைமை. ஒரு புதுசா ஒரு லேண்டை வாங்குறது ஆசீர்வாதம். ஆனா வாங்கின லேண்டை இன்னொரு ஆள் அபகரிச்சு அது நம்ம விட்டு போய் அனுபவிக்க முடியாம போறது காரணம் என்னது? அது ஒரு துரத்தப்பட்ட நிலைமை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, உத்தமன் கர்த்தர் துணை. ஆமே. கர்த்தர் நம்மளோடு இருப்பாருன்னு நம்ம யுத்தம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமே. ஆனா கர்த்தரே இல்லாத சூழ்நிலை இருக்கும் பொழுது நாம் சிறையிருப்புக்குள்ள போயிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட பேசுற, ஏன் நமக்கு ப்ராப்பர் எல்லா விஷயம் யோசித்து பாருங்களேன். நம்ம அடியில, நம்ம கைகள்ல நம்ம சில மிஸ் பண்ணிருக்கிறோம். வாழ்க்கை சில சூழ்நிலை மிஸ் பண்ணனாலதான் சிறையிருப்புக்கு வந்துட்டோம்.
ஆனா ஆண்டவர் அது நீ பாவியின் குற்றப்படுத்துக்காக சொல்ல வரல. பாபிலோனை விட்டு ஓடி வாருங்கள், ஹல்லேலூயா. கல்தேரை விட்டு புறப்படுங்கள், ஹல்லேலூயா. மீண்டும் உங்களை கடாட்சிப்பேன், மீண்டும் உங்களை கடாட்சிப்பேன். ஷாகாதா ரிபாலா. ஒருவேளை இந்த நாள்ல, இந்த உபவாச நாள்ல உங்களுடைய மைண்ட் அப்படியே யோசிக்குதா, பழைய காரியங்கள்லாம் விட்டுட்டு இவ்வளவு இழப்புகளை யோசிக்குதா, கர்த்தர் சொல்றாரு இன்னைக்கு இழந்ததை குறித்து யோசிக்காத, மீண்டும் உன்னை கட்டுவிப்பேன். ஹல்லேலூயா. ஷலோம். ஹல்லேலூயா. ஓ கல்தேர் தேசத்திலிருந்து புறப்பட்ட, பாபிலோன் தேசத்திலிருந்து புறப்பட்ட சீயோன் கன்னிகையே, உன்னை நான் மீண்டும் என்ன பண்ணுவேன்? கட்டுவிப்பேன். ஹல்லேலூயா. ஷலோம். ஹல்லேலூயா. நீ இடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், ஆனா உன்னை மீண்டும் கட்டுறதுக்கு என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. உங்களை மீண்டும் கட்டுறதுக்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். நீங்க சொல்லப்படுகிறது வெட்கப்பட்ட நிலைமை, துரத்தப்பட்ட நிலைமை. 11ஆம் வசனத்துல ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். 11ஆம் இஸ்ரவேலர் எல்லாரும் ஒரு நியாயப்பிரமாணத்தை மீறி சத்தத்தை செவி கொடாமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணைக்கிணையுமாக எங்கள் மேல் சொரியப்பட்டது. சாபம் வந்தது எங்கள் மேல, சபிக்கப்பட்டும் போனோம். மோசையில சொல்லப்பட்ட அந்த சாபங்கள், அந்த மோசையில சொல்லப்பட்ட சாபம் என்னது? 28ஆம் உபாகமம் 28ல வாசிக்கிறோம். ஒரு 14 வசனத்துக்கு மேல நீங்க படிச்சிட்டாலே படிக்கவே முடியாது, வாய் கூசும். அந்த அளவுக்கு இப்படியெல்லாம் சாபம் இருக்குமான்னு. ஒரு சாபம்ன்றதே அந்த பைபிள்ல அங்கதான் இருக்கும். ஆனா அந்த சாபம் இன்னைக்கு உலகத்துல நடக்கும். நீங்க அந்த சாபத்தை எழுதிக்கிறீங்களா, உலகத்துல பார்க்கலாம். உலகத்துல இருக்கிற மக்கள் அனுபவிச்சு கொண்டிருப்பாங்க. ஏன்? காரணம் என்ன? அவர்கள் கர்த்தர் பக்கம் திரும்பாதனால சாபம் அவங்க மேல இருக்குது. அவர்கள் கர்த்தர் பக்கம் திரும்பாதனால பாவம் அவங்க மேல இருக்குது. இங்க சொல்லப்படுகிற அந்த சாப நிலைமை, இதுதான் தானியேல் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு 2 சில வசனங்களை வாசித்துட்டு நாம் ஜெபிக்க விரும்புகிறேன். 18ஆம் வசனம், எருசலேம் நோக்கி பாரும் ஆண்டவரே. 18ஆம் வசனம், எருசலேமை நோக்கி என்ன பண்ணும்? பாரும். ஆமென். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேளும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பதாக செலுத்துகிறோம். ஆமென். எருசலேம் எரிக்கப்பட்ட நிலைமை, பாழாய் கிடக்கிறது. 17ஆம் வசனத்துல, பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த நகரத்தின் மேல் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க மாட்டோம். ஆண்டவரே, எங்க நிலைமையை பாரு. உண்மையாவே தானியேல் தீர்க்கதரிசி அந்த தேசத்துல, சிறையிருப்பு தேசத்துல இருக்கும் பொழுது அந்த எருசலேம் நகரம் எரிக்கப்பட்ட நிலைமையில இருக்கும். முழுசா எரிஞ்சு, யாருமே அதுல அங்க ஆராதனையும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணிடுவான்? அந்த எருசலேம் தேவாலயம், பரிசுத்த நகரம் சொல்றாங்களே, அந்த சீயோன் நகரம், அந்த நகரம் எரிக்கப்பட்டிருக்கும். அலங்கம்லாம் இடிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் எஸ்ரா நெகேமியா மூலமா என்ன பண்றது? எல்லாமே மீண்டும் கட்டப்படுறதை நம்ம தியானிக்கிறோம். அப்போ இதை கேட்டுக்கொண்ட தேவ ஜனமே, ஆண்டவர் அந்த தானியேல் தீர்க்கதரிசி மூலமா நம்ம பேசுறது, எருசலேம் நகரம் எல்லா ஆவிக்குரிய பரிசுத்த நகரம் எப்படிப்பட்ட நிலைமையா இருக்குது? எரிக்கப்பட்ட நிலைமையில இருக்குது. அதை மீண்டும் கட்ட முடியாது. ஜெப வாழ்க்கை இல்ல, கர்த்தருக்கென்று பரிசுத்தமா வாழ முடியாத ஒரு சூழ்நிலைகள் எல்லா நிலைமையிலும் இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமையை நோக்கி பாரோன்னு சொல்லி கதறுகிறாங்க. அது மாத்திரமல்ல, கடைசியா நான் ஒரு வசனம் சொல்லி நாம ஜெபிக்க போகிறேன். 19ஆம் வசனம், 19, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். என்ன சொல்ல? மன்னிப்பு கேட்குது. ஆண்டவரே, நீங்க தான் எங்களை மன்னிக்க முடியும். இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு காரணம் நாங்க தான், எங்களை மன்னியும் என்று சொல்லி தானியேல் கதறி ஜெபிக்கிறார். உபவாச நாள்ல கண்ணீர் விட்டு அழுது ஒப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்கள் நானும் கர்த்தரிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டு வேதத்துல வாசிக்கிறோம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நீங்கள் எவ்வளவு மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் மீண்டும் கர்த்தர் நம்மளை எழுப்புவதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிற நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்ப என்ன பண்ணுவான்? எழுந்திருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ரிலேஷன்ஷிப் கர்த்தர்கிட்ட போவான். கர்த்தரை விட்டு மாத்திரம் இருக்க முடியாது.
கர்த்தரை மாத்திரம் நாங்க மறந்து வாழவே முடியாது. எனக்கு அவருடைய முகம் வேணும், அவருடைய அன்பு வேணும். அவர் இல்லாம நான் வாழவே முடியாது. அதுதான் நீதிமானுடைய அர்த்தம். 7 தடவை எத்தனை தடவை நான் விழுந்து போனாலும் திரும்ப எந்திரிப்பேன், கர்த்தரை நோக்கி ஓடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கடைசியா வசனம் சொல்லுகிறது, இவன் இப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது 20ஆம் வசனம், இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகி இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பருவத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பழி நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். ஒரு சாயங்கால நேரத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்படியாக நான் சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே பரலோக கதவுகள் எனக்காக திறக்கப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. பரலோக வாசல் எனக்காக திறக்கப்படுகிறது. பரலோக பிரசனம் எனக்காக திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, காபிரியல் தூதனை கர்த்தர் அனுப்ப ஆரம்பித்து விட்டார். யாருக்கு? இங்கே தானியேலுக்கு ஒரு காபிரியல் தூதன், மெசேஞ்சர், அறிவை உண்டாக்குறவன், யுத்தம் செய்கிறவனுக்கு மிகாவேல் தூதன். அது பைபிள்ல வசனத்துல புதிய ஏற்பாட்டு வசனத்துல பலம் மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்கள் யுத்தம் பண்ணினார்கள் என்று சொல்லப்படுது. வலு சர்ப்பத்தோடு என்ன பண்ணாங்க? யுத்தம் பண்ணுகிற தூதர்கள் மிகாவேல். அந்த பேரெல்லாம் நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க. நீங்க ஜெபத்துல பயன்படுத்தி பாருங்க. அறிவை உண்டாக்குற, சில ஞானத்தை உண்டாக்குற, செய்தியை கொடுக்கிற இந்த காபிரியல் தூதன் தான் மரியாள்கிட்ட வரும் இல்லையா? அந்த காபிரியல்ன்ற பேரை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கும் நான் அநேக விசுவாசிகள் வாழ்க்கையை ஜெபம் பண்ணி, இன்னைக்கு கூட சில விடுதலைக்காக ஜெபம் பண்ணி கொண்டு ஒரு சகோதரிக்காக அந்த பிசாசுகளை கட்டுவதற்கு நான் மிகாவேல் தூதன் தான் ரிலீஸ் பண்ணி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, உம்முடைய பணிவிட ஆவிகளாகிய மிகாவேல் தூதனை அனுப்புன்னு தான் சொல்லி ஜெபிக்கிறேன். உங்க வாழ்க்கையில் நீங்க தனிப்பட்ட விதத்துல ஒரு யுத்த பிரச்சனை வருதா, சத்துருடைய போராட்டம் வருதா, சில பொல்லாத மனுஷர் உங்களோட யுத்தம் பண்றாங்களா ஆவியில, நீங்க ஆவியில மிகாவேல் தூதனை அனுப்பி பாருங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த பணிவிட தூதனை அனுப்பி பாருங்களேன். நிச்சயமாகவே அதுல ஒரு வலு சர்ப்பம் கட்டப்படும், பிசாசனம் கட்டப்படுவான். பைபிள்ல சொல்லப்படுது, வெளிப்படுத்த விசேஷத்துல வலு சர்ப்பத்தை அந்த மிகாவேல் தூதன் கட்டி போட்டான். அந்த தூதர்கள் யுத்தம் பண்ணினார்கள், வலு சர்ப்பம் கட்டப்பட்டது. பலமான தூதன் சொல்லி வேதத்துல வாசிக்க யுத்தம் செய்கிற தூதர்கள் இருக்கிறாங்க. நீங்க அதெல்லாம் பயன்படுத்தணும். சும்மா நம்ம மைண்டு யோசிக்காம அப்படியே யோசனையற்ற வாழ்க்கையில வாழக்கூடாது. ஆவிக்குரியதுல நம்முடைய மனது புதுப்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே. ஒரு செய்தி இல்லையா, ஜெபத்துக்கு பதில் வரலையா, காபிரியல் தூதனை அனுப்பி பாருங்க. காபிரியல் தூதனுடைய தூத ஊழியரை கேளுங்க. பைபிள்ல சொல்லப்படுதான் நீங்க கிளைம் பண்றீங்க, புதுசா வெளியில இல்ல. பைபிள் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள், சில வசனங்கள், சில பேரை சொல்லி கூப்பிட்டா, ஆண்டவர் பேரை சொல்லி தானே கூப்பிட்டாரு. மோசேன்னு சொல்லி கூப்பிட்டா. ஏன் பேரை சொல்றாரு? அந்த ஆள்கிட்ட கான்டாக்ட் பண்றாரு. அது போல நீங்க காபிரியல்னு சொல்லி கான்டாக்ட் பண்ணி பாருங்க. கர்த்தர் காபிரியல் தூதனை உங்களுக்கு அனுப்பி செய்திகளை வெளிப்படுத்துவார், பரலோக ரகசியங்களை வெளிப்படுத்துவார். இந்த தானியேலுக்கு என்ன நடந்தது தெரியுமா? மேசியாவை குறித்த ரகசியங்கள் ஒப்படைக்கப்பட்டது. தானியேலின் நாட்களுக்கு, கிறிஸ்து வர்றதுக்கு, பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி சுமார் 500 வருஷத்துக்கு முன்னாடி நடக்க போற காரியங்கள் எல்லாமே கர்த்தர் தானியேல்கிட்ட பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? 500 வருஷத்துக்கு முன்பு அடுத்து நடக்க போற காரியங்கள், மேசியாவாகிய கிறிஸ்து, மேசியான்ற வார்த்தையை தானியேல் எழுதுறார். மேசியாவை குறித்து எழுதுறார். மேசியா சங்கரிக்கப்படுவார்னு சொல்லப்படுற காரியம், 4வது ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம் எழும்புன்ற காரியத்தையும் இந்த தானியேல் தீர்க்கதரிசி கர்த்தர் எழுப்புகிறார். இதை கேட்டுக்கொண்டு தேவஜனமே, இதோடு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 21ஆம் வசனத்துல கிளாரிட்டி கொடுத்து, ஏற்கனவே கொடுத்த தரிசனத்துக்கு இந்த உபவாச ஜெபம் கிளாரிட்டியை கொடுத்து அவனை மன தெளிவு உண்டாக்கி ஒரு காபிரியலை வர வச்சு இன்னும் தூதருடைய ஊழியத்தை பெற்றுக்கொண்டான், ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரியை பெற்றுக்கொண்டான். இதை கேட்டுக்கொண்டு தேவஜனமே,
நீங்கள் நான் அப்படியே கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மகிட்ட அதிகமா பேசுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம பாவ அறிக்கை செய்து ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது ஆவியில விசுவாசித்து ஜெபம் பண்ணுவோம். நம்மளை கர்த்தர் உருவாக்கி நம்மளை விடுதலை ஆக்கி, அது மாத்திரமல்ல, நமக்காக பரலோக கதவுகளை திறக்கிற உண்மையுள்ள தேவன், பரலோக தூதர்கள் உங்களுக்காக அனுப்புகிற தேவன் உண்மை உள்ளவன். அவன் பாபிலோன் தேசத்துலதான் இருக்கிறான், கர்த்தரல்லாத தேசத்துல அடிமைப்பட்டு இருக்கிறான், கஷ்டத்துலதான் இருக்கிறான். ஆனா கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. நீ என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, பாவத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிப்ப. நான் பாவ அறிக்கை செய்து இதுவரைக்கும் ஆண்டவரே, நாங்கள் மிஸ் பண்ணிருக்கிற பல காரியங்கள் மிஸ் பண்ணிட்டு ஆண்டவரே, ஆனாலும் இந்த தேசத்திலிருந்து எங்களை புறப்பட பண்ணி ரமல்லா தரகடரபா ஷபதுரியாங்கடரபா. நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. கேப்ரியல் தூதன் வேணும்னா அந்த தூதனை கேளுங்க, எனக்கு கேப்ரியல் தூதனை அனுப்புங்க. சில காரியங்கள் புரியாம கிடக்குது, என் மைண்ட்ல புரியல. தேவதூதர் ஊழியத்தை நான் கேட்கிறேன், தேவதூதர் ஊழியத்தை கேட்கிறேன். சில வலுசற்பம் உன்னோட போராடுகிறதா, சில பிசாசின் தந்திரங்கள் உன்னோட போராடுகிறதா, மிகாவேல் தூதனை அனுப்பு. இவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிட ஆவிகள், ரட்சிப்பை உனக்காக கத்த தூதர்கள் வச்சிருக்கிறார். தேவ பிள்ளை உனக்காக ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. நீ பயன்படாம விட்டுறாத. தூதர்கள் ஊழியத்தை கிளைம் பண்ணு, தூதர்கள் ஊழியத்தை பேசு, சும்மா பயன்படுத்தி பேசிப்பாரு, வார்த்தைகளை பேசு. கேப்ரியல் சொல்லு, மிகாவேல் சொல்லு, இயேசுவின் நாமத்தினால சொல்லி ஜெபம் பண்ணு. தூதர்கள் உனக்கா இறங்குவார்கள். நீ உண்மையா கண்ணீரோட ஜெபம் பண்ணுவா என்றால் தேவ தூதர்கள் உன்னை கர்த்தர் அனுப்புவார். இந்த தானியேலை நோக்கி கேப்ரியல் வந்தான். உபவாசித்து கதறுகிற மக்களுக்கு கர்த்தர் தம்முடைய தூதரை அனுப்பி அவர்களை விடுதலை ஆக்குவார், அவரோட பேசுவார், தெளிவை உண்டாக்குவார், ஞானத்தை கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனிடத்தில் கேட்க கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரீகடா ரபலா ஷபது ரகடரபா. எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. மரகட ரபலா ஷகடரபா. எத்தனை பேர் இந்த ஒருவேளை இந்த போன் பிரேயர்ல எலாபரேட்டா என்னால ஜெபிக்க முடியல பாஸ்டர்? ஓகே, போன் பிரேயர் முடிஞ்ச பிறகு வீட்டுல உடைஞ்சு ஜெபம் பண்ணுங்க, உங்களை உடைச்சு ஜெபிங்க. ஹல்லேலூயா. தானியேலை போல இந்த வசனத்தை சொல்லி சொல்லி, நான் எதுலயோ தவறினா என்னை மன்னியும், நான் எதுலயோ தவறினா என்னை மன்னி, என்னை உடைக்கிறேன், என்னை உடைக்கிறேன், நான் உடைஞ்ச பாத்திரம் போல உடைய சமூகத்துல உடைகிறேன். இன்னும் என்னை சுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. கேட்ட வசனத்தை ஒப்பு கொடுத்து, கேட்ட வசனத்தை ஒப்பு கொடுத்து நம்ம யாராவது ஒரு ஜெபம் பண்ணலாமா? யாராவது ஒரு சுருக்கமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த தானியேலை கேட்க கேட்க கர்த்தர் என்னோட பேசினார், இந்த காரியங்களை குறித்து பேசினார் சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, சத்தமா ஜெபம் பண்ணுங்க. நீங்க சரிபடுத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை எல்லா ஆண்டு எல்லா வல்ல ஆள்கொள்ளத்து சுவாமி, எல்லா கிரியை இந்த பேச்சுல குறைபாடு இருந்தாலும் இயேசுவின் நாமத்துல எங்களுக்கு விசுவாசி எல்லாத்தையும் ரசிக்கும்படியா அதுவே நீங்க மனதான எல்லா பாவங்களையும் கழுவி எல்லா சாவங்களையும் செபத்தினால ஒரு விடுதலை கட்டல எழுப்புங்கராஜா. மூலியமாண்டே அல்ல ஜனங்கள் எழுப்பு சாமி, எல்லா விடுதலை பெற்றுக்கொள்ள வல்லமையில பரிசுத்தமாக நீங்க பரிசுத்தப்படுத்தி
உலகத்து காரியத்துல சோர்ந்து போக கூடாது, கத்திரி காரியத்துல சோர்ந்து போக கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே சத்துருவுக்கு முன் நீங்க எங்களுக்கு ஒரு பக்தி ஆயத்த பண்ண முடியாது. என்னவாக அபிஷேகம் சொன்னீங்க ஆண்டவரே. நீங்க ஆளுகை செய்யுங்க சார். உங்க ஜெபத்துக்காக ஊழியக்காரர் ஆண்டவரை பேசணும். வசனத்தினால் தேற்றி ஆற்றி சுவாமி இயேசுவின் நாமத்தை வல்லமை ஆளுகை கத்த ஜெபத்தை கேட்டபடியே கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கத்த ஜெபத்தை கேட்டு நம்மளை சுத்திகரித்து நம்மளை பாவங்கள கழுவி ஹல்லேலூயா நம்மளை மீண்டும் கடாட்சிக்க போறக்கா கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் யாரோ ஒருவர் இந்த தேவ தூதர்கள் ஊழியத்தை கிளைம் பண்ணி ஜெபிக்க போறீங்க. அதாவது கேப்ரியல் தூதர்னா என்ன அர்த்தம்? செய்தியை கொண்டு வருவான். உனக்கு ஒரு செய்தி மறைக்கப்பட்டிருக்கா, நான் ஜெபிக்கிறதுக்கு பதில் வரலையா, பதிலை கொண்டு வருகிறவன் அவன் பேர் தான் கேப்ரியல் தூதன். அவன் உனக்கு நீ மறைக்கப்பட்ட ரகசியத்தை வெளிப்படுத்துவான், அந்தகாரத்தில் இருக்கிறத வெளியில கொண்டு வருவான். உனக்கு ஒரு செய்தி வேணும், எனக்கு காரியத்தை என்ன நடக்குது என் வாழ்க்கையில, எனக்கு ஒரு கிளியர் பிக்சர் வேணும் ஆண்டவரே, எனக்கு என்ன நடக்க போகுதுன்ற ஒரு செய்தி வேணும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் வேணும்னா உங்களுக்கு தரிசனத்தை கொண்டு வருகிறவன் இந்த கேப்ரியல் தூதன். இன்னொரு தூதன் பேர் மிகாவேல், பைபிள் எழுதப்பட்டுகிறது. அவன் சர்ப்பங்களோடு போராடுகிறவன், யுத்த வீரன், யுத்தத்துக்காக வருகிறவன், யுத்த தூதன். அவன் வேதத்துல வாசிக்கிறோம், ஒரே ஒரு தூதன் 1,85,000 பேரை அழிச்சு போட்டான்னா. ஒரு தூதனுடைய வல்லமை எவ்வளவுனா 1,85,000 பேரை அசிரியர்களை அழிச்சு போட்டான், பைபிள் எழுதப்பட்டுகிறது. ஒரே ஒரு தூதன். தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமா ஒரு 4 பேர் நிக்க முடியலையா? அல்லேலூயா. அவனால நீ காயப்படுறியா? உன்னை உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. ஒரே ஒரு தூதனை மட்டும் கர்த்தர்ட்ட ரிலீஸ் பண்ணி கேளு. மிகாவேலை கேளு. சத்துருக்களை ஒடுக்குவதற்கு மிகாவேலை அனுப்புங்க ஆண்டவரே, நான் இயேசுவின் நாமத்தை கிளைம் பண்றேன்னு சொல்லி யாராவது ஒருவர் இந்த 2 தூதர்களை அனுப்பி ஜெபிக்கலாமா? ஜெபம் பண்ணுங்க. எஸ், யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணுங்க, சத்தமா ஜெபம் பண்ணுங்க. தூதர்கள் ஊழியத்தை கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணலாமா? ஷீலா சிஸ்டர் ஜெபம் பண்றீங்களா? ஷீலா சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. ஷீலா சிஸ்டர் இருக்காங்களா லைனா? வேற யாராவது ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரம் நேரம் போயிட்டு. யாராவது பாரப்பட்டவர்கள் ஜெபிக்கலாம். ராஜா இன்றைக்கு மாறாத சபை வல்லவரே, சேலன் ஏசப்பா சோத்திரிக்கிற ராஜா. அப்பா அன்பான தெய்வமே, உன்னை ஆராதிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா. காலையிலும் மாலையிலும் உன்னை துதிச்சு உன்னை போய் துடிக்கிற ராஜா. அப்பா எங்களை வரப்பட்டுங்க ராஜா, எங்களை வெளிநாட்டுக்கு நன்றி ராஜா, எங்க நாட்டில் போறதுக்கு நன்றி ராஜா. அன்புள்ள தெய்வமே, உன்னை ஆராதிக்கிறேன் சாமி, சோத்திரிக்கிற ராஜா. அப்பா என்றென்றுப்பா ஏசப்பா, வெளிநாட்டுறவரே சோத்திரிக்கிற ராஜா. ஏசப்பா எல்லாத்துக்கும் நீங்க தானப்பா வெளிநாட்டுற நல்லா இருந்தவர் ஏசப்பா. தகப்பனே அப்பா பிதாவே சோத்திர ராஜா ஏசப்பா. எங்களுக்கு நீங்க தானப்பா வழிநடத்துற நல்லாண்டவர் ஏசப்பா. தூதரை கொண்டு ஏசப்பா எங்களுக்கு வந்து நேரப்புங்க ராஜாவே, சோத்திரிக்கிற ராஜா. அன்பான தெய்வமே ஏசப்பா, தூதரை வந்து ஏசப்பா நீங்க தானப்பா வழி நடத்துற, நீங்க தானப்பா ஏசப்பா. நன்றியோடு துடிக்கிற சாமி இருக்கிற அப்பா, பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைங்க ராஜாவே. பரிசுத்த ஆவியானவரே சோத்தரிக்கிற ராஜா, என்றென்று மாறாதவர் தேவாதி தேவ ஏசப்பா. உன்னை
அப்பா எப்போது துதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் சாமி. பரிசுத்திரே ஏசப்பா தூதரை கொண்டு அப்பா எங்களுக்கு செயல்படுத்துங்க ராஜா, வழிநடத்துங்க நல்ல ஆண்டவரே. இயேசுவே சோத்தரிக்கிற ராஜா, அப்பாவே பிதாவே உனக்கு நன்றி ராஜா. இதுவரை நடத்துனீங்களே எபிரேசரே நன்றி ராஜா. பரிசுத்திரே ஏசப்பா நீ கேட்டதெல்லாம் தருவீங்க ராஜாவே. நன்றியோடு துதிக்கிற சாமி. ஏசப்பா தூதரை அனுப்பிவிடுங்க தகப்பனே. அப்பா எல்லாத்துக்கும் நீங்க தானப்பா எல்லாத்துக்கும் தாய் போல தகப்பன் போல வழி நடத்துறவும் நல்ல ஆண்டவரே. ஏசப்பா அவனால கூடாதது எதுவும் இல்ல ராஜாவே. அப்பா நன்றியோடு துதிக்கிற சாமி. ஏசப்பா தூதரை அனுப்பிவிடுங்க தகப்பனே. நாங்க இயேசு நாமத்துல கட்டளையா நாங்க நிறைவேற்றுங்க ராஜாவே. எங்களுக்கு நீங்க தானப்பா தகப்பனே. நன்றியோடு துதிக்கிற சாமி. இயேசு நாமத்தினால் என் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் நான் விசுவாசிக்கிறேன். கேப்ரியல் தூதர்களை கர்த்தர் நாம் கிளைம் பண்ணி கேட்டோம் என்றால் நிச்சயமா அனுப்புவார். மிகாவேல் தூதனை கிளைம் பண்ணி கேட்போம் என்றால் நிச்சயமா நமக்கு அதுக்கான பலன்கள் வரும். ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்கிற உபவாசித்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் தூதர்களை அனுப்புகிறார். இந்த உபவாச நாள் நமக்கு அதுதான் அடையாளப்படுத்துகிறது. தானியேல் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் காபிரியல் தூதனை அனுப்பினார். செய்திகளை விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில உபவாசம் பண்ணி ஆழமா உண்மையா ஜெபித்துக் கொண்டிருப்போம் என்றால் கர்த்தர் தூதர்களின் எல்லைகளை நமக்காக திறப்பார். ஹல்லேலூயா. தூதர்களின் வாசஸ்தலங்களை கர்த்தர் திறப்பார். நமக்கு நம்முடைய வாழ்க்கை முன்னேறி போகும். ஹல்லேலூயா. சிறையிலிருந்து கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வருவார். நல்ல செய்திகளை கர்த்தர் பேச வைப்பார். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள்ல போன் பிரேயர் கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.